அம்மாடி கொள்ளையில பிறந்தவளே, கோயிக்காக கொண்டவளே, எல்லையில பிறந்தவளே, எருமைக்காக கொண்டவளே, பணம் போற வீதியில பொலி போட்டு நின்றவளே, 6 அடி புத்துக்குள்ள 6 சிற நாகத்தம்மன், 7 அடி புத்துக்குள்ள 7 சிறுத்து நாகத்தம்மன், அம்மாடி காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசியில விசாலாட்சி, படவெட்டி எல்லையிலே பத்தி அமுதவள் பரசுராமனை பெற்றவளே, ஊத்துக்கோட்டை எல்லையிலே உதிரபலி கொண்டவளே, பின்னும் நீயே மண்டும் நீயே காட்சும் நீயே கடலும் நீயே தாயே ஐவர் வந்து அழியாத பத்தினி பாஞ்சாலி எப்ப நீயே கரவந்தத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தட்சணாக்காளி அம்மன் அம்மணியாயி மகமாயி
பரமா சிவனை பசமா சூரை வரம் கொடுத்து என கடவுள் தலைமையிலே கை வைத்து உருவாக்கினான். அதாவது கை வைத்த பாட்டா கடவுள் சூரியனுக்கு பயந்து ஓடி ஓடி ஐவேலங்காய் என்று சொல்லக்கூடிய வேளங்காய் விதையில் ஒளிந்து கொண்டார். வேளங்காயில் விழுந்து கொண்டிருக்கிறார். ஆமா அண்ணனை தூதுவாக அனுப்பி முடியவில்லை. இந்த பார்வதா தேவி அங்காள பரமேஸ்வரர் உருவம் தரித்து உருவத்தை மாற்றி ஆதி பராசக்தியாக அங்காள பரமேஸ்வரர் வந்திருக்கிறேன். கோயில் விட்ட கர்நாடக சூரனை தேடி பார்த்து அந்த செய்ய விட்டா மாரமக்கா இது கூத்து மாரமக்கா இந்த நேரத்தில் உன்னை நான் எதுக்காக அழைத்தேன் தெரியுமா? கங்காதேவி வரவழைத்தேன். எங்க சென்று பார்த்தாலும் ஜலையெல்லாம் செய்ய சொன்னேன். அவன் நான் சொன்ன வாக்கை மீறாமல் சத்தியத்தை மீறாமல் செய்து வைத்தார். எங்குமே இல்லாமல் சூரியனுக்கு கண்ணுக்கு அகப்படாமல் செய்துவிட்டார். கங்கை செய்து விட்டார். நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எங்காவது மாட்டு உபநீரை தொட்டு அவன் தலை மீது பூச்சி வர சொல்லியிருக்கேன். அவன் எங்காவது சென்று கொண்டிருக்கான். ஆமா, அவன் பாறைக்கு அகப்படுற மாதிரி நீ செய்ய வேண்டும். சிறு மாட்டை உண்மையை உண்டாக்கி செய்து அண்ணவனே கரம் தொட்டு சிறு மீது வைக்கும்படி வைத்து அவன் வசமாக எரிய வேண்டும். மாலை செய்ய வேண்டாம். ஆமா, ஆனா சூரியனை தேடி பார்க்க வேண்டாம். ஆமா, ஆகட்டும். எங்க தேடி பார்த்தாலும் சூரியன் அகப்படவில்லை. அண்ணன் அகப்பட்டால் மரண நிச்சயம். புறப்பட பார்க்கலாம். கண்டதிதான்